ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, GTA Vice City டெஃபினட்டிவ் எடிஷன். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோடனே வந்துட்டு ஒரு மிஷின் மால் ஷூட் அவுட்டுன்னு சரி பார்த்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ வந்துட்டு ஒருத்தன்ட்ட போயிட்டு கொரியர் பண்ணுவான். அது மீட்டை கொரியர் அட் மையா அட் த மால் அப்படி அதான் சொல்லுது. மாலில் போயிட்டு மீட் பண்ணோம். அவன் வந்துட்டு கொரியர் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்துட்டு மூடிக்கிட்டு கொரியர் கொடுத்துருந்தா அவன் உயிர் பழிச்சிருப்பான். அவன் வந்துட்டு தம்பி அதெல்லாம் கொடுக்க முடியாது என்ன ஒன்று அப்படின்னா சுட்டி தள்ளிட்டான். அதான் சுட்டு தள்ளிடுவோம். அதான் அந்த மிஷினு. அது ஒன்றும் ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். பைக் எனக்கும் அந்த பைக்கு தான் ஒன்றும் செட் ஆகாது. அதையே கொடுக்குறாங்க. இப்போ கண்ணு கூசுது. இதை பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு இது கூட பண்ணியிருந்தேன் மக்களே, GTA San Andreas. அது போடுவேன். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மக்களே. போட்டுடலாம், கூடி சீக்கிரம் போட்டுடலாம். நம்ம வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே மேலே போகிறது இங்கே. இப்போ பாருங்கள் மக்களே, நம்ம இருங்க, இதுக்கு சீட்டு போட்டுக்கலாம். சீட்டு போட்டுக்கலாம் மக்களே. இதில் வந்துட்டு டிரைவ் பண்ணுமா எப்போ வேணாலும் இது வேணாலும் தீர்ந்து போகலாம். இது பேருன்னா ஆமோ சொல்ல முடியாது. டிரைவ் தான் எனக்கு வராது. இருங்க மக்களே, கிராஃபிக்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அப்புறம் வந்துட்டு லேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு விட்டிங்க போங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்க போலீஸ்லாம் வருவாங்க. ஞானே தெரியாது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. அதான் எனக்கு சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவேன்னா, இது பேர் என்ன, போலீஸ் அடித்து கொண்டு போவேன். போலீஸ் அடித்து கொண்டு போகக்கூடாதுன்னு எனக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும். அதாவது நான் சும்மாலாம் வந்துட்டு வாக் த்ரூ பார்த்துட்டு இருப்பேன் மக்களே. யூடியூப்பில் வாக் த்ரூ பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு சொன்னான், அவன் சேனல் பேர்லாம் தெரில மக்களே. ஆகா மக்களே, ஐயோ ஓடு பிடிச்சிருச்சு. அப்பா ஐய ஆகா 2 ஸ்டார். நம்ம என்ன போடுவோம் உங்களுக்கு லீமையலான் இமெயில் போட்டேன். பாவடி எப்பா டேய், ஏன் பைக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே? இப்போ என்ன பண்ணணும், இங்கே போகணுமா? ஓகே, சாரி மக்கள், என்ன வந்துடுச்சு. கேளப்பா. ஓகே அடா பண்ணுது பைக்கு, தீஞ்சு போன பைக்கு. போலீஸ், நான் என்ன பண்ணேன் போலீஸ்? ஏன் இச்சும் இதுவுமே கேட்காத மாதிரி பண்ணுற மாதிரிங்களே. திகிடுது இந்த கொஞ்சம் முன்னாடி இதான் கரெக்டாக இருக்கும் ஸ்க்ரீனு. என்னடா பின்னாடி உள்ளதுதானா? சரிப்போம். எப்போவுமே உங்களுக்கே தெரியும், எப்போதுமே 3 மிஷின்ஸ் தான் பண்ணுவேன் GTA Vice Cityனாவே. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு 5 மிஷின் பண்ண போகிறேன். எனக்கு வந்துட்டு GTA Vice City எல்லாமே பிடிக்க மாட்டேன். 2 தவிர என்ன வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்ன, சைக்கிள் இல்லை. சைக்கிள் இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். அது இல்லையா? இன்னும் என்னன்னு கேட்குறேன். இன்னொன்று வந்துட்டு மேப் கொஞ்சம் சேலரிஸ் மாதிரி கொஞ்சம் இல்லாட்டியும் கொஞ்சம் ஒரு சிட்டி போட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருந்திருக்கும். செம்மையாக கொஞ்சம் ஒரு சிட்டி அதிகப்படுத்தியிருக்கலாம்.
இப்போ வந்துட்டு நார்த் சைடு சவுத்து சைடு இருக்கா. இப்போ வந்துட்டு ஈஸ்ட் சைடுன்னு ஒன்று வைக்கலாம். ஈஸ்ட் சைடுன்னு ஒன்று வைக்கலாம். 500 கொடுக்குறீங்க. இதெல்லாம் பூரா இங்கே இருக்கு மிஷின். இந்த மிஷினில் தானே டியாஸ் மீட்கணும் தரல. ஆமாம் இந்த மிஷினில் தரலைங்க. கொஞ்சம் இந்த மிஷினில் டியாஸ் மீட் பண்ணுவோம் நினைக்கிறேன். டியாஸா மீட் பண்ணுவோம். இந்த மிஷினில் தான் மீட் பண்ணுவோம். ஏன் தர டியாஸ் மீட் பண்ணுவோம். கார்டன் ஏஜல் தான் இந்த மிஷின் வரப்போகுது. ஆமாம் கார்டன் ஏஜல் தான் நினைக்கிறேன். ஆமாம் கார்டன் ஏஜல். ஓகே இந்த கட்சியெல்லாம் கட் பண்ணிடலாமே. அங்கே ஒரு சீட் அடிக்குது. ரெட் கலரில் மாசம் அடிக்குது. மல்டி ஸ்டோரி. ஐயோ ரொம்ப லேக் ஆகுதோ தெரில. அப்படின்லாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. துத்துதே இது இல்லை. இது காப்பி ரைடு இல்லை. அது பேர் என்ன வருமே அதுதான் காப்பி ரைடு. அதை வேற நான் வந்து ஒரு வீடியோவில் பாடிட்டு நினைக்கிறேன். இல்லை ஆமாம் மக்களே ஜி7 இப்போ தான் பண்ணல. அதுக்கு வந்துட்டு ஐயோ பாடிட்டேன் காப்பி ரைடு போய். அதுக்கப்புறம் ஏய் தம்பி காப்பி ரைடு ஸ்டேக்கே அவ்வளோதான் பார்த்துக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாச்சுங்களா. ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப அதோட இது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆமாம் இல்லை கிளாஸ் லைட் பண்ணது. இது கிளாசிக் லைட் மாதிரிலாம் தெரில. கிளாசிக் லைட் எப்படி இருக்கும் அப்படியே நியான் வெளிச்சத்தில் செம்மையாக இருக்கும். மக்களே உங்களுக்கு ஒன்று தெரியுமா. நான் வந்துட்டு 1 வருஷமோ 2 வருஷம் முன்னாடியோ என் கசின் வீட்டுக்கு போயிருந்தேன் மக்களே. வந்துட்டு ஒரு லேப்டாப் வச்சுருப்போம். அந்த லேப்டாப்பில் சண்டை போட்டு வாங்கிட்டு என்ன தானே பண்ணுவீங்க கேட்குறீங்க. என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா டே தம்பி வாழை ஜிடி ஓசிடி ஏற்றுவோம் அப்படிம்பேன். அவனும் ஓகேடா கொடுத்துருவான். டே தம்பி பிடிச்சிக்க எனக்கு ஒன்றும் இல்லை நீ எடுத்துக்கோ இன்ஸ்டால் பண்ணு அவ்வளோதான் அப்படின்னா எனக்கெல்லாம் ஷாக்காயிடுச்சு. ஏடா இது வந்து அம்மா கசின் அப்படின்னு. அவன் இது கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் விளாண்ட பாருங்க. அதை சொல்லுமே அது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பிசி விஷயம் விளாண்டேன். அப்போ அந்த நியான் வெளிச்சத்தில் போனே பாருங்க சிட்டிக்குள்ளே ஓஷன் பீச் ஹோட்டலுக்கு அங்கே அந்த எட்ஜில் சரியான அந்த இதெல்லாம் மறக்க முடியாத காலங்கள். நீங்கள் இது மாதிரி என்னென்ன மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்க. ஏய் நாய இண்டிகேட்டர் போட்டு திருப்புதில் நாய மக்களே திருப்பணும்னா இண்டிகேட் போட்டு திருப்பணும். மூணு பிரேக் போட்டதுக்கெலாம் தெரில இப்படின்னு அது இண்டிகேட்டர் போட்டு திருப்புங்கடா ப்ளீஸ்ரா. அப்புறம் வெடிச்சிச்சுன்னா சோளமுத்தா போச்சா அப்படின்னு தான் இருக்கணும். வந்தாச்சு மக்களே. இப்போ வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் டியாஸ் இருப்பான். டியாஸுங்கிற மாதிரி லேன்ஸ் இருப்பான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம இருப்போம் தான் நினைக்கிறேன். மாற்றி இருக்குமான்னு தெரில. கடைசியாக 1 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டது பிசியில். அதுக்கும் முன்னாடி வருஷத்தில் வந்துட்டு மொபைலில் கம்ப்ளீட் பண்ணேன். நான் வந்துட்டு பிசிலெலாம் கம்ப்ளீட் பண்ண மக்களே. அது வந்துட்டு ஓஷன் பீச் ஹோட்டல் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருக்கான்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என் கசின் வீட்டிலேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போதைக்கு எந்த பிசி இல்லை. இப்போ வந்துட்டு இங்கே வருவாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு தான் மக்களே வாங்க இந்த பக்கம் லேண்ட்ஸ் இருக்கிற பக்கம் தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 0 கிராஃபிக்ஸில் வச்சிடலாம். ஏன்டா அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறேன் கொஞ்சம் லேட்டாக வருவாங்களோ தெரில. இந்த மிஷினில் குறிப்பிட்ட மிஷினில் தான்
கியூபியன்ஸ் அயோட்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 கேங்கு அருமையாவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு, இப்படி ஒரு கேங் இருக்குன்னு இந்த மிஷினில் தான் சொல்லுவாங்களே. எனக்கு முன்னாடிலாம் தெரியாது மக்களே. டியாஸ் எழுத்து 10 முடிஞ்சிச்சு மக்களே. ஆகா, சிறப்பு அம்சம். ஐய போலீஸ், ஐயோ இவ்வளோ மேலே இருந்துலாம் வரீங்க. கடவுளே டியாஸு, கடவுளே டியாஸு. ஒருத்தர் வராங்க. புடு புடு புடு, அடி பூடி அடி தூரி அடி தூரி அடி தூடிப்பா. அட ஆட்டோ எமுதான், அடி தூடி போட்டு தள்ளு தான் டாமி, போட்டு தள்ளுறா டாமி. ஐயோ ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு திருப்பா இருக்கு மக்களே. ஐயோ புடு புடு இறங்கணும் போடு. அவ்வளோதான் அவ்வளோதான் பூடு. இனிமேட்டு ஈஸி தான் மக்களே, இனிமேட்டு ஈஸி தான் மக்களே, இனிமேட்டு ஈஸி தான் மக்களே. இப்போ வந்துட்டு செகண்டாக போகிறவங்களை வந்துட்டு சுற்றுவாங்க. அந்த பைக் எடுத்துகிட்டு அங்கே ஒருத்தன் போனான் பார்த்தீங்களா மக்களே, அவன்கிட்ட போகணும். நான் வந்துட்டு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணும்ல, அதான் சொல்கிறேன், அதுக்கு தான் சொல்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு புரியாமல் சொல்கிறது நல்லா இருக்கா, புரிஞ்சு சொல்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டுங்க. ஐயே ரொம்ப தூரம் போனால் மிஷின் ஃபீல்டில் வந்துடும். சீக்கிரம் போயிடலாம் மக்களே, போயிடலாம். எனக்கு இந்த மிஷின் கூட ரொம்ப பிடிக்கும் மக்களே, இந்த செயின்ஸாக கொள்வது இந்த மிஷினு. ஏன்னா இங்கே வந்துட்டு நான் சைக்கோபேத்து, வேறு ஒன்றும் அது வந்து சிரிப்பாக வரும் மக்களே. அது கொள்வது இவனு கொள்றதும் சிரிப்பாக வரும். இங்கே பாருங்க, செத்தண்டா நீ, செத்தண்டா நான் செத்தண்டா. ஆகா ஆகா, ஐயா ரொம்ப தூரம் போயிட்டாலும் மிஷின் ஃபெயில்டுன்னு வந்துருமே. ரைட் எடுத்துட்டான், லெஃப்ட் எடுத்துட்டான். ஐய காலில் நடுங்க உதறிது. போட்டுடலாம். செத்தாண்டா சனிய செத்தாண்டா. ரைட்டில் தானே போவான், தெரில. ஆனால் ரைட்டில் தான் போன மாதிரி ஒரு ஆகும் இதில் மொபைலில், நார்மலில் தெரில. செத்தண்டா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? அந்த நியன் வெளிச்சம் அப்படியே கொடுக்குது மக்களே. அதோட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இருங்க, இந்த டெஃபினட்டிவ் எடிஷனில் நீங்கள் இந்த டெஃபினட்டிவ் எடிஷன் 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னு ஒருத்தே இல்லை மக்களே, ஒருத்தே இல்லை. பிறகு லேக் ஆகுது, சத்தியமாக ஒருத்தே இல்லை மக்களே. சொல்கிற டிக்கு வந்து ட்ரிக்கு வந்து ஃபாலோ இருங்க. வந்துட்டு எப்பயாச்சும் இதான் மக்களே, எனக்கு இப்படி இது ரெண்டர் கொடுக்குறது. ஏன்னா 100% தான் வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறது, அது கிராஃபிக்ஸ் பண்ண தெரிலையே. சரி நம்ம கொடுப்போம். டயாஸா இனிமேட்டு தான் கதை வரப்போகுது, முக்கிய கதை வைக்கிங்களா. இப்போ தான் வரப்போகுது. இனிமேட்டு ஏன் மிஷின் வந்து தொடையே போகிறதில்லை ஓகேங்களா. இப்போ தொட போகிறதில்ல, இப்போதைக்கு தொட போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மிஷின் உங்களுக்கே தெரியும். நான் கொஞ்சம் அப்புறமா வந்துட்டு கடைசி பாட்டில் வந்துட்டு போட்டுக்கிறேன். கடைசி பாட்டில் எப்படி போட முடியும் தெரில. கடைசி மிஷின் தான் போட முடியும். நான் சைன் மிஷின்ஸ்லாம் பண்ண போகிறதில்ல மக்களே. ஒன்று நான் என்ன வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி மிஷினுக்கு பிரிண்டர் ஒர்க்ஸ்க்கு தான் வாங்க போகிறேன். பிரிண்டர் ஒர்க்ஸ் வாங்க போகிறேன். எல்லாமே வாங்கலாம். பில்டிங் வாங்க போகிறேன், பிரிண்டர் ஒர்க்ஸ் மட்டும் தான் வாங்க போகிறேன். மல்டிபிள் கிளிப் வாங்கலாம். ஆனால் அதில் ஒரு மிஷின் வந்து கடுப்பேற்றும். என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்கிறேன், ரெடியாஸ் கனெக்ட் பண்ணுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிரைவர்னு ஒரு மிஷின் வரும் பாருங்க. அதை கூட பரவாயில்ல, பில்காசிட்டின்னு சொல்கிறாங்க. அது ஷூட்டிங் ரேஞ்சில் கஷ்டப்பட்டு முடிக்கணும். அதுக்கு பேசாமல் மல்லி வேல்யூ கிளப்பே வேணான்னு சொல்லிட்டு விட்டேன். அதெல்லாம் விட்டேன். நான் வந்து ரொம்ப ஒரு 15-20 ட்ரை கிட்டே இருந்துச்சு மக்களே. நான் வந்துட்டு இது ஷூட்டிங் ரேஞ்செலாம் பங்கெடுத்து கஷ்டப்பட்டு முடிக்க இந்த 20 அட்டம் எடுத்துச்சு மக்களே. ஐயே என்னால் முடியாது அப்பா சாமி.
அதை எடுக்கணும்னா மண்டை பிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டம் மக்களே. நான் உண்மையை சொல்கிறேன். உண்மையிலே இந்த குறிப்பிட்ட மிஷின்ஸ் முடித்தோடனே நம்மளுக்கு இந்த அன்லாக் ஆயிடுச்சு. நான் அப்புறமா சொல்கிறேன் அதை பற்றி. அந்த வேலை சொல்கிறேன். அந்த வேலை மிஷின் வேலை. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி என்ன மிஷின் இது வரைக்கும் முடிக்க போகிறோம்னா 1 2 இப்போ 2 மிஷினா, இன்னும் 3 மிஷின் இருக்குது. 3 மிஷின் வந்து காப்லாண்ட் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரில, ரபோட் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபாஸ்டஸ்ட் போட்டா தெரிலையே. ஆனால் இங்கே வந்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு லக்கு. இன்ஃபர்னஸ். சரி, இப்போ வந்துட்டு போமா. இன்னும் ஒரு ட்ரிக்கு கூட இருக்கு மக்களே. ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு ஜிடி வைஸ் என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு பிசி விஷயம் நல்லாவே பண்ணேன் நான் என் அண்ணன். இதில் என்னன்னா இது இருக்குல்ல, பிசி எடுத்துங்க மக்களே. அதில் போயிட்டு கேம் ஓப்பன் பண்ணோடனே இது கொடுங்க. இப்போ என்ன பேன்சர் கொடுத்தீங்கன்னா பேன்சர் வரும். பேன்சர் கொடுத்தோடனே இது போலீஸ் மிஷின் பண்ணுங்கள். போலீஸ் வந்துட்டு அதை பண்ணுங்கள். அதை டிக் பண்ணுங்கள். அதை விட்டு இறங்கிட்டா ஒரு 50 ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நான் இங்கே பண்ண சொல்லுவேன்னா இங்கே ஸ்டாஃபிஷ் ஐலாண்ட் இருக்குல்ல, இங்கே பண்ணுங்கள். ஏன்னா டைம் சேவ் பண்ணுற இடத்துல இங்கே இருக்கும்ல கராஜ், அதை ஓகே கொடுத்துட்டு இறங்கிட்டு அந்த கராஜுக்குள்ளே விட்டுட்டு இறங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டேய் லூஸ் பேல டைம் போகுதுன்னு கேட்குறீங்க. அது வந்துட்டு இது இருக்குல்ல, பேர் என்ன, அது பேர் கூட என்னமோ சொல்லுவாங்களே, பிக் பேங் சீட்டு போடுங்க. உங்கள் எனிமியெல்லாம் செதறிடும். இந்த உலகமே செதறிடும். அதாவது இந்த ஜிடி ஒய்சிட்டியே செதறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு கிடைக்குமா? இன்னொன்று எடுத்துட்டு திருப்பி உட்காந்துட்டு வெளில வந்துருங்க. அதை விட்டு வெளில வராதிங்க. இதை விட்டு வெளில வராதிங்க. அது பேர் என்ன, இதை விட்டு வெளில வராதிங்க மக்களே. கராஜை விட்டு வெளில வராதிங்க. டைம் போகும். உங்களுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் இருக்கும். இது மாதிரியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 11 ஒரு 20 வாட்டி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டாமி மில்லியனர் ஆகிக்கலாம். மில்லியர், ஐயோ அது பேர் கூட மறந்துச்சு மக்களே. மில்லியரானா தெரில. மீ அலான் மக்களே. இந்த மிஷினுக்கு ஒரு ஈஸி. இந்த மிஷின் கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு என்னையும் சேர்த்து இங்கே வந்துட்டு இங்கே போங்க. இன்ஃபர்சர் இந்த மாதிரி சூப்பர் கார் எடுத்துக்கங்க. சீட்டா இது மாதிரி சூப்பர் கார் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இங்கே வாங்க. இங்கே வச்சுருங்க. ஏன்னா வந்துட்டு அவன் சேஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒருத்தன் அவன் வந்து ஜீப்பில் ஏறிப்போவான். இங்கே ஜீப்பில் ஏறிப்போவான். செத்த கிடக்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு முன்னாடி கரெக்டாக அதுக்கு பின்னாடியே வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அந்த ஸ்கூட்டியை தான் எடுத்துகிட்டு போக சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு போகக்கூடாது. இவருங்க அந்த ஸ்கூட்டிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரிங்களா? ஸ்கூட்டி இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஏண்டா அப்போ பாவியா மக்களே. அம்மா என்ன பண்ணும் மக்களே? அம்மா என்ன பண்ணும் மக்களே? அப்போ பாவிங்களா போய் சொல்கிறாங்க. அம்மா என்ன பண்ணும்? ஐய அட போய் சொல்லிட்டு திரியிறீங்க மக்கள். அம்மா என்ன பண்ணும்? நான் எதுவுமே பண்ணலையே. தெரில, போய் சொல்கிறாங்க. பார்த்துக்கிறேன். ராக் ஸ்டார் பார்த்துக்கிறேன். ஏடா போலீஸ் மெக்கானிக்கில் வச்சுருக்கீங்க. மெக்கானிக்கம் ஐயோ அதெல்லாம் வச்சுருக்கீங்க. என்னோட சிஸ்டம் வச்சுருக்கீங்க. போலீஸ் சிஸ்டமு கேவலமாக இருக்குடா. போலீஸ் சிஸ்டம் கேவலமாக இருக்குது. என்னடா வச்சுருக்கீங்க
போலீஸ் போய் அப்படின்னு வராங்க. நான் என்ன பண்ணேன் அப்பா விஷயம்னா பிடிச்சி பஸ்டர் பண்ணி போட்டா அடிக்கி சோ ஏய் தள்ளுறா இவங்க ஏன்னா பைத்தியம் மென்டலு இது ஒய்சிட்டியே பைத்தியமாக இருக்கும் போலையே. ஆகா தெரியாத ஊரு பேச்சுக்கிற வந்துட்டோம் போல. அம்மளைக்கு ஆடுற அம்மளைக்கு இப்படி இருக்கே டாமி அவனுக்கு இப்படி இருக்கும் பாவம். அப்பா இந்த போலீஸ் வந்து ரூத்லெஸ்ஸாக இருக்கு மக்களே. உண்மையிலேயே சொல்கிறேன் உண்மையிலேயே. அப்பா சான் ஆண்ட்ரீஸ் போலீஸ்கிட்ட கூட ஆட்டம் காட்டிடலாம். எல்லா ஜிடிஏ கேம்ஸில் கூட ஆட்டம் காட்டிடலாம். ஜிடிஏ 3 ஜிடிஏ ஒய்சிட்டியை தவிர இப்போ சரியான நீங்களே இப்போ தான் தெரியுது என் அண்ணெல்லாம் சொன்னது எதுக்குன்னு. என் கசின்னு இதுக்கு தான் சொல்லியிருப்பான் டே ரூத்லெஸ்ஸாக இருக்குடா. அது பேர் என்ன காப்லாண்டா. அந்த காப்லாண்ட் இருக்குல்ல அதை வந்து முடிச்சு கொடுக்க சொன்னான். ஏன்டா அப்படின்னேன் ஈஸிதாடா அப்படின்னு. போலீஸில் ரூத்லெஸ்ஸாக இருக்குடா அப்படிங்கிறான். ஆமாம் மக்களே அதில் வந்து இது ஒன்று தான் உண்மை தான். அதுக்கு வந்துட்டு ஈஸியான மெத்தட் இருக்காது. அதுக்கு அவனுக்கு தெரில. நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சொல்லிடுறேன். அதை கேம் ப்ளே பண்ணணும்னு சொல்கிறேன். சேஸ் பண்ணோம்ல அப்போ சொல்கிறேன். அது என்னன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாலை விட்டு பாம்பு செட் பண்ணிட்டு வெளில வரீங்கல்ல. வெளில வந்து அடுத்த செகண்டே என்னாலும் பார்க்காதீங்க. அடுத்த செகண்டே லீமியன் ஆன் போட்டுருங்க. அவ்வளோதான். லீமியன் போட்டுருங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். போலீஸ்லாம் போயிடும். இது 6 ஸ்டார் 4 ஸ்டார் வரும்னு நினைக்கிறேன் மக்கள். 6 ஸ்டார் ஆமாம் 4 ஸ்டாரோ 5 ஸ்டாரோ வரும். இப்போ எதுக்கு இங்கே நிற்கிறீங்கன்னு தானே பார்க்குறீங்க. அவ்வளோதான். இப்போ பார்ப்பாங்க. இப்போ பார்ப்பானா டாமி. இப்போ அங்கே போவான். இப்போ இங்கே போவானா. இப்போ நம்ம துரத்திட்டு தான் போகணும். அங்கே நிற்பான் மக்களே. ஒன்றும் இல்லை அங்கே நிற்பான். ஓகேங்களா. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிற்பான். இங்கேருந்தெல்லாம் சுற்றுலான்னு பார்த்தீங்கன்னா செத்துருவீங்க. மிஷின் ஃபெயில்ட் ஆயிரும். ஏன்னா வந்துட்டு இப்போ சேஸ் தான் பண்ணணும். ஏன்னா அடுத்த மிஷின் பாருங்கள். டயாஸ் வந்துட்டு டயாஸோட மணியை வந்துட்டு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் மக்களே. அது தெரில என்னென்னா டயாஸோட மணியை வந்துட்டு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அது அவன் வந்துட்டு அவன் ஒரு வீட்டில் இருப்பான். அது ஒரு லேண்டு மக்களே. அது ஒரு லேண்டு தெரியுமில்ல. இப்போ என்ன சவுத்துலேயே இருக்கும். அதை லாக் பண்ணாமலே இருக்கும். அது கேம் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கும். அது என்னன்னு தெரில. இது சொல்லவா இங்கே தான் இருக்குது. இங்கே ஒரு லேண்ட் இருக்குது பாருங்கள் தனியாக. குளிக்கிறோம் பாருங்கள். இந்த லேண்டில் தான் கரெக்டாக இந்த வீக்கில் இருப்பாங்க. நான் எக்ஸ்ட்ரா மார்க் கூட பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இருங்க அப்படி நீங்கள் ரொம்ப முன்னாடியும் போகாதீங்க ரொம்ப கிட்டக்கும் போகாதீங்க. மீடியமாக போங்க. ஏன்னு சொல்கிறேன்னா பஞ்சர் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஹேண்டிலிங் கேவலமாக போயிடும். போலீஸ் வேணும்னே சாகுறாங்க பார்த்தீங்க மக்களே. இதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த குறிப்பிட்ட மிஷன் டைமில் வந்துட்டு நீங்கள் விளாண்டுங்க. இது வந்து நீங்கள் ஃபோன் மிஷன் விளாண்டிங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் தான் மக்களே. ஏன்னா இது டெஃபினட்டிவ் எடிஷன்னால சீட் போடலாம். அது சீட்டே போட முடியாது. மக்கள் சுட்டான்னு நினைக்கிறேன். பஞ்சர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பஞ்சர் டே போச்சு. ஆனால் சுடுறாடா போடா என்னோட பாருங்களேன் மக்களே. பாதி காசை வாங்கிட்டாங்க. மெதுவாக போகலாம் மக்கள். ஐயோ என்ன ஓடுறான் ஒருத்தன் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். இப்போ என்ன ஓட்ட போடணும் துண்ட கடை அப்படின்னு ஓடுறான். சுடுறான் வெடிச்சு விட்றாம தம்பி. ஏன் டிராஃபிக் ஆகுது. பூந்து போகிறான். ஜீப்பு தானே வச்சுருக்க. பைக் கூட மோசமாக பூந்து போகிறேன். குரங்கூட மோசமாக தவறுது வந்துட்டு. இப்போ நான் இங்கே லெஃப்டில் திரும்புவானே. நான் போகிறான் பாருங்க. அதே லைன்லேண்டுக்கு தான் போகிறான். சொல்ல இப்போ நீங்கள் வந்துட்டு இதனால தாங்குது. காருனால தாங்குது. அட
பாவி, அட பாவி, அட பாவி, அட பாவி. இங்கே பாருங்க மக்களே, இங்கே வந்துட்டு என்ன அநியாயம் பண்ணுறாங்க பாருங்க. அப்பா மிஷின் பண்ணிட்டேன், மிஷின் முடிச்சிட்டேன் மக்களே. நீங்கள் அங்கே இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏய் நிறுத்துறா, ஏய் கார் வெடி வச்சல, ஏய் நிறுத்துறா, போட்டுருவோமா வேணாம் பாவம். பார்த்தீங்களா மக்களே, ஜஸ்ட் மிஷில் போய் பண்ணேன், முடிச்சு விட்டுருப்பீங்க, முடிச்சு விட்டுருப்பாங்க. அப்பா உங்கள் சப்போஸ் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுங்க. கிட்ட இருந்தா பட்டும், ஓகேங்களா, கிட்ட இருந்தா பட்டும். தள்ளி இருந்துச்சுன்னா டக்குன்னு ரீஸ்டார்ட் பண்ணுறது, டக்குன்னு ரீஸ்டார்ட் பண்ணுறது. சரி போ. ஏன்னா அது இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போய் வைக்கிறீங்க, அது எண்டுன்னு சொல்ல முடியாது, வேற ஐலாண்டு. இன்னும் இது ஒரு ஆச்சரியம் வந்துட்டு இருக்கு, இங்கேயுமே இடிக்காம போயிட்டு இருக்கேன். அடா இது ப்ரோ பிளேயர் ஆகிட்டோனோ தெரில, நான் பாட்டு தானே. அப்போ போடே ஜஸ்ட்டு கும்கு போடு சப்பாத்தி தீ தான் சால்வா போவேன். நான் எதுக்கு இது பண்ணேன்? பியூட்டி ஐயோ ஐயோ கட் பண்ணிடுறியா? அட பாவி, இதை வேற பாடிட்டேனே, அது என்ன பாட்டு? ஐயோ பரவாயில்ல, இதெல்லாம் ட்ரெண்டா இந்த பாட்டு. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், இது வந்து காப்பி ரைடு வருமானு தெரில வேணாம் சொல்லி விட்டு போகிறேன். வேணா ஓட்ட தெரியுமா, ஓட்ட தெரியாதா, ஓட்ட தெரியுமா, ஓட்ட தெரியாதா? அதுதான் சத்தம் போலீஸ் வேறையா? இன்னும் டவுட் மக்களே, அது என்ன டவுட்னு வச்சுக்கோங்களேன். ஏன் போலீஸ் பைக்குங்க லேடிஸ் ஆனடிஸ்லேருந்து தான் வைக்கிறாங்க. ஐயோ நான் இந்த பக்கமே வர மாட்டேன் சார், ஐயே நான் இந்த பக்கமே வர மாட்டேன். பாம்ஸாவே டுல்டு கூட முடிச்சிடலாம் மக்களே, இதை முடிக்க முடியாது மக்களே, ரொம்ப கஷ்டம். நானும் வந்துட்டு மொபைல் வருஷம்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, 10 கிலோ ஒரு வந்துட்டு 3 மாம்பு வச்சிருவேன், 4 மாம்புக்கு 3 மாம்பு வச்சிருவேன் மக்களே. கையெல்லாம் உதறும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, கஷ்டப்பட்டு ஆடி அசைஞ்சு முடிப்பேன். முடிச்சோடனே அந்த சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷத்தில் எவனாலையும் அடிக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ 4வது மிஷின் பண்ணுறோம் மக்களே, 5வது மிஷின் கடைசி மிஷின் பண்ணலாம். அடுத்த மிஷின் தான் ரெட்ரோன்னு நினைக்கிறேன், இல்லை ஃபாஸ்டஸ்ட் போர்டு. இப்போதான் ஹெலிகாப்டர் ஸ்கில்லை மாப்பியே செத்த மக்களே, எனக்கு தெரியாது, ஆனால் முடிச்சு விட்டீங்க. இதில் வந்துட்டு ஒரு ஈஸ்டர் எக் கூட இருக்கும் மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து குதிப்பான்ல, இப்போ இங்கே பாருங்க, இங்கேருந்து குதிப்பான் ஒருத்தன், இப்போ பிரிட்ஜிலேருந்து ஒருத்தன் குதிப்பான் பாருங்க, இப்போ பிரிட்ஜிலேருந்து ஒருத்தன் குதிப்பான் பாருங்க. நான் குதிச்சான் பார்த்தீங்களா, இப்போ குதிச்சான் பார்த்தீங்களா, அதான் அது என்னன்னு தெரில, அது ஈஸ்டர் எக்கா என்னன்னு தெரில, பாவம் செத்துறான். எங்கடா போற? ஓ ஸ்ட்ரீட்டாக கரெக்டாக தான் போகிறானோ. இந்த நேரம் பார்த்து நைட்டில் வந்துட்டேன். ஐயோ சாமி, இந்த மிஷின் ஏற்கனவே டஃப்பாக இருக்கும், நைட்டு வேறு வந்துட்டானா ஜோலி முடிஞ்சிச்சு போ மக்களே. ஒன்றுமே தெரியாதுன்னா பார்த்துக்குங்களே, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் ஒன்றுமே தெரியல பாருங்க. நாயே ஐயோ புடு நான் வந்துட்டு ஐயோ அடிக்க போகிறேன், பூடு சதான். கீழே ஒருத்தவங்க வேற இருப்பாங்களே, இருங்க கீழே மேலையா இருப்பாங்களே, வருவாங்களே,
இந்த வராம செத்தண்டா. கீழே வராங்க மேலேயும் வராங்க மக்களே. அல்ட்ரதானா? இருங்க வாப்போம். அவ்வளோதான். போடா போடா லான்ஸு போடா. லான்ஸ் போடா. எவ்வளோ சொல்கிறான்? அங்கே இருக்காங்களா? கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா மக்களே. இப்போ இங்கே வேறு இருப்பாங்களே கிரவுண்டில். ஆகா சத்தேன் 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 சத்தேன். ஏற்கனவே ஹெலிகாப்டரோட பாதி உசுறு போயிடுச்சு. அதில் ஊரு கூட ஒருத்தன் கூட சாவலியாடா அந்த ரேடியேஷனில். எங்கடா இருக்குது? நல்ல மிஷின் தாங்க மக்களே. கண்ட்ரோல்ஸ்னால தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஏய் லான்ஸு ப்ளீஸ்ரா போடா. இங்கே இருக்காங்க. இங்கே இருக்கானா ஒருத்தவன்? அது ஒருத்தவனுக்கு ஏன்டா பார்க்குற? பூ 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 பூ. அப்பா செம. ஐயோ செத்த மக்களே. கண்டிப்பாக செத்தேன். லான்ஸு போடா ப்ளீஸ்ரா. நான் பார்த்துக்கிறேன்டா ப்ளீஸ்ரா. நீ கீழே போட்டு விட்டுருடா. கீழே போட்டு விட்டுருடா. ஐயே இவங்க வேற இருப்பாங்களே. செத்த 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 சத்த 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 போடு மக்களே. செக் பாயிண்ட் கூட வைக்கலையே மக்களே. என்ன மக்களே இது? ஐயோ இந்த மிஷின் தான் கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல பரவாயில்ல பண்ணலாம் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஜாலி மக்களே. ஐயோ இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுதி முடித்தேன். எல்லாம் தெரில கோளாறாக இருக்குது எனக்கு. நான் என்ன பண்ண மாட்டேன், நான் எழுதிட்டே இருப்பேன். இது வர மாட்டேது மக்களே. இது நான் இங்கே எழுதிட்டே இருப்பேன்ப்பா. ஐயோ சாமி நான் எழுதிட்டே இருப்பேன். நான் இங்கே எழுதிட்டே இருப்பேன் எழுதிட்டே இருப்பேன். நான் கையை விட்டு விடவே மாட்டேனே. கையை விட்டு விடவே மாட்டேன். நான் விடவே மாட்டேன். ஏய் லான்ஸு நீ நானே தனியாக போகிறேன். தனியாக போனால் கூட ஈஸியாக முடிச்சிருவேன்டா. ஆனால் ஹெலிகாப்டரை வச்சுக்கிட்டு போகிற பற்றியா கொஞ்சம் கூட நியாயமே இல்லாமல் நைட்டு வேற இந்த மிஷினை எடுத்துட்டேன். சத்தா மக்களே போடு. அது வருவாங்க. வாங்கடா 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 முடிச்சு வாங்கடா பயந்தாங்குடி பசங்களா. மக்களே அதிசயம். அங்கே ஒரு வேன்லாம் வருது. வேன் வருமே இப்போ அந்த வருது போய் வருங்க. இப்போ புல்லேருந்து எதுக்குடா வரீங்க? எங்கடா அவன்? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்களே. இங்கே தான் குரூப் ஆஃப் எலிஃபேண்ட்ஸ். ஐயே இவங்க தானே. அவ்வளோதான் சத்து ஆயிடா. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ அங்கே போகணுமா? இங்கே தானே போகணும்.
இந்த வாட்டி பண்ணுறவேன்னு ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான் மக்களே. இல்லை இல்லை, இன்னும் இருக்குது. யூ ஆர் மை டஃப்பு பிடிச்சி சாவடிக்கிறாங்களே. லான்ஸ் இறக்கி விட்றா சாமி. கூட இப்போ செக் பாயிண்ட் கூட வந்துடும்டா மக்களே. செக் பாயிண்ட் கிடையாதான், பார்த்து தான் போகணும். செக் பாயிண்ட் கிடையாதான். இப்போ முடிச்சு விட்டீங்க தான், நான் பார்த்தே போகிறேன். இது யார் மறிச்சிட்டு ப்ரீஷியஸ் தானே? ப்ரீஷியஸ் தரல மக்களே. மெதுவாக பீக்கிறேன். இதாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. பா சாமி, இதான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு. கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே. சரி போவோம், இருங்க போகலாம். என்ட்ரன்ஸே இங்கே இருக்குன்னு தெரில. நான் இங்கே போய் என்ன பண்ண போகணும்னு தெரில. ஐயோ இருங்க மக்களே, வெயிட் பண்ணுங்க. கிராஃபிக்ஸை போட்டு அதிகம் பண்ணிட்டு பிரைட்னஸ் அதிகப்படுத்திக்கிறேன். கண்ணு தெரில, அவ்வளோதான். ஆனால் இது கூட தெரில. கண்ணு இதாக இருக்காங்க. வெளில நான் காலை அடிக்கவே வெளில ஒரு எழுத்து கூட குலையிற மக்களே. சூப்பர், போலாம். சல்லர் கிளிச்சு மக்களே. முப்பது 40 நிமிஷம் வீடியோவா? இங்கே போவோம். இங்கே தான் நார்மலாக இருப்பாங்க. ஸ்பான் ஆகுது அதிகமாக இங்கே தான் இருப்பாங்க. இருக்காம பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயும் ஒருத்தர் இருப்பான். அடுத்து அவ்வளோதான். ப்ரீவ் கேஸ் கலெக்ட் பண்ணிட்டா மிஷின் முடிஞ்சிச்சு. மிஷின் முடியாது, ஆமாம் முடிஞ்சிச்சு. நம்ம லான்ஸ் வந்துட்டு ஹெலிகாப்டரில் ஐயோ மக்களே பாருங்க, என் ஃப்ரெண்ட் அடிக்கிறோம். எதுவும் தெரில, இருங்க முடிச்சிடலாம். சரி, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சரி பாய் மக்களே, பாய்.